வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். நான் உங்கள் பாலாஜி, உங்களோட சில நிமிடங்கள். இன்றைக்கி நம்ம என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோம்னா, தொழிலும் சமூக சேவையும் ஒன்றிணைய வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்விங்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போது, வாங்க பார்க்கலாம். இப்போது தொழில்னால் அதில் எல்லா வகையான தொழிலையும் நம்ம இதில் சேர்த்துக்க முடியும். இதில் சமூக சேவை, சமூக அக்கறை, சமூக நலன், இந்த மாதிரி வார்த்தைகள் எதை பயன்படுத்தினாலும் சரி தான். இதில் நம்ம சமூக சேவை அப்படின்னு சொல்லியிருக்கோம். நான் என்ன சோசியல் சர்வீஸாக பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு ஒரு தொழில் அதிபர் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. நான் தொழில் லாபம் சம்பாதிக்கிறதுக்கு தானே நான் வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு தொழில் அதிபர் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. அது சரியான அணுகுமுறையான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா எந்த தொழிலாக இருந்தாலும் அது இந்த சமூக அக்கறையோடு தான் இருக்கணும், சமூக நலன் கருதி தான் இருக்கணும். இப்போது ஒரு விவசாயியை நம்ம எடுத்துக்கலாம். நெல்லிருந்து, காய்கறியிலிருந்து பலவிதமான உணவுப் பொருட்களை அவர் உற்பத்தி பண்ணுறார், அதாவது விளைவிக்கிறார். அது அவருக்கு தேவையான வகையில் மட்டும், அவருக்கு தேவையான அளவில் மட்டும் ஒவ்வொரு விவசாயியும் உற்பத்தி பண்ணி அவங்க வாழ்க்கையை ஓட்டினாங்கன்னா மற்றவங்களுக்கு என்ன கிடைக்கும்? மற்றவங்களாம் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய உதவி இல்லாமல் இந்த மனித குலம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் கூட வாழ முடியாது இல்லைங்களா, விவசாயிகளுடைய துணை இல்லாமல். அதனால் இந்த விவசாயிகளுடைய வாழ்க்கையை நம்ம உதாரணமாக எடுத்துக்கும்போது, விவசாயிகள் ஒவ்வொருத்தருக்குமே சமூக அக்கறை இருக்குது. அதன்படி தான் இன்றைக்கி வரைக்கும் நடந்துகிட்டு இருக்காங்க. அந்த சமூக அக்கறையினால தான் இந்த உலகம் ஸ்தம்பிக்காமல் இன்னும் இயங்கிக்கிட்டே இருக்குது. இந்த சமூக அக்கறையும் சமூக சேவையும் எப்படி செயல்படுதுன்னு பார்த்திங்கன்னா, இப்போது ஒருத்தர் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறாரு, அதற்கு தனக்கு தேவையானது போக மீதம் அதிகம் உள்ளதை மற்றவங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு கொடுக்குறாரு. அந்த மற்றவங்களுக்கு பயன்படுத்த கொடுக்கறதுக்கு அவருக்கு உண்டான கட்டணத்தை அல்லது அவருக்கு உண்டான லாபத்தை, அவருக்கு உண்டான ஊதியத்தை மட்டும் அவர் கேட்குறாரு. அந்த ஊதியம் நியாயமான வகையில் அவருக்கு போய் சேர்கிற மாதிரி இருந்ததுன்னு வச்சுங்களேன். விவசாயியும் நல்லபடியாக வாழ்வார், மனித குலமும் நல்லபடியாக வாழும். இந்த மாதிரி ஒவ்வொரு தொழிலுக்குமே ஒரு வரைமுறைன்னு ஒன்று இருக்குங்க. அதாவது தொழில் தர்மம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த தொழில் தர்மத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். அதற்கு தலைப்பு தான் நம்ம தொழிலும் சமூக சேவையும்னு வச்சுருக்கோம். இந்த தொழில் தர்மம் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் சரி, உங்களுடைய வாடிக்கையாளராக இருந்தாலும் சரி, அது சமூக அக்கறையோடு நீங்கள் செஞ்சாலும் சரி, அதில் ஒரு தொழில் தர்மம் இருக்கணும். நீங்கள் செய்கிறதுனால யாரும் ஏமாந்து போகக்கூடாது, யாரும் தரமில்லாத பொருளை உங்கள்கிட்டருந்து வாங்கி பயன்படுத்துகிற மாதிரி நீங்கள் செஞ்சிடக்கூடாது. தரமான பொருட்களை நியாயமான விலையில் உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் ஒரு தொழில் செஞ்சீங்கன்னா அது ஒரு சமூக அக்கறையோட, சமூக சேவையோட, சமூக நலனோடு சேர்ந்து நம்ம ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு தொழிலில் இருக்கிறவங்களுமே, ஏன் இது உங்களுக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும். நான் இன்றைக்கி ஒரு விஷயத்தை சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னால், இது ஒரு சமூக அக்கறையோடு இருந்ததுன்னா அது நீங்கள் கேட்பீங்க, அது உங்களுக்கு பயன்படலாம். அதே மாதிரி நான் சொல்கிறது சமூக அக்கறை இல்லாமல் இருந்ததுன்னா, நீங்கள் என்னுடைய பேச்சு மேலே உங்களுடைய கவனம் இருக்காது எப்போவுமே. அது மாதிரி நீங்கள் சொல்கிற வார்த்தையாகட்டும், நீங்கள் செய்கிற செயலாகட்டும், நீங்கள் செய்கிற தொழிலாகட்டும், நீங்கள் ஒரு ஊதியத்துக்காக, ஒரு சம்பளத்துக்காக செய்யக்கூடிய விஷயமும் பார்த்திங்கன்னா இந்த சமூகத்துக்கு ஏதோ ஒரு வகையில் பயன்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. அது இன்றைக்கி செய்யக்கூடிய அந்த கணிப்பொறி வேலையாக கூட இருக்கலாம். அது இந்த சமூகத்தில், இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மக்களினுடைய தேவையாக தான் இருக்குது. அப்படிங்கிறத நீங்கள் ஒரு நிமிஷம் நீங்கள் நினச்சிங்கன்னா போதும், நீங்களும் ஒரு சமூக சேவையில் தான் இருக்கீங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதற்குண்டான ஊதியம் தான் உங்களுக்கும் கிடைக்கிது, எனக்கும் கிடைக்கிது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதனால் எல்லாருக்குமே இதில் ஒரே ஒரு வரைமுறையை மட்டும் வச்சுக்கணும்னு கேட்டுக்கக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த தொழில் இருந்தாலும் சரி, அதில் சமூக அக்கறை நிச்சயமாக இருக்கணும், சமூக நலன் இருக்கணும். சின்னத அளவுலையாவது ஒரு சமூக சேவை உணர்வோடு அந்த தொழிலை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர்ற கருத்து. இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.